மேகங்கள் கூடினால் மயில் நடனம் ஆடுகின்றது. மரங்கள் அசைந்தால் குயில் கானம் பாடுகின்றது. வசந்தத்தின் வரவை நாணல் தலை சாய்த்து வரவழைக்கின்றது. மலர்ந்திருக்கும் தோட்டத்திற்கு வண்டுகள் அழைப்பில்லாமலே சென்று கொண்டிருக்கின்றது. சுதிராகம் பிறந்தால் கருணாகம் கூட அசைவற்று போகின்றது. ஞானமுள்ளவன் விரல் பட்டால் வீணையிலே நல்லிசை பிறக்கின்றது. சமுத்திரம் நிறைய நீர் கிடந்தாலும் சக்கரவாக பட்சி பனித்துளியைத்தான் நாடுகின்றது. அன்பே தெய்வம், அறிவே கடவுள், அண்டமும் அந்தமும் ஆதியும் என்ற அருள் பெரும் ஜோதியே, அண்ட வெளிக்கிரக அருள் பெரும் இயக்கங்களினுடைய முப்பெரும் வழிமுறையே, அஷ்டமா சித்திகளினுடைய எட்டறிவே, 33 தேவர்களாய முழுமுதற் பொருளே, 48 கோடி நாயன்மார்களினுடைய நாயகமே, 8 திக்குகளும் எங்கும் வியாபித்து என்னுள்ளும் இயங்கும் ஈஸ்வரமே, ஓம் என்கின்ற மூலத்தின் ஆதி மூலமாக அருள் பெரும் இயக்கங்களில் முப்பெரும் வழிமுறைகளாக பகவத்கீதையாக கடவுளையும், பைபிளாக கர்த்தரையும், குரானாக அல்லாவையும், இன்னும் ஏனைய வழிமுறைகளில் இந்த உலக இயக்கத்திற்கு காரணகர்த்தாவாக விளங்கும் அந்த மாயப்பரம்பொருளை, மறைபொருளாக இருந்து இந்த சூட்சுமத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த சூட்சுமதாரியை, இந்த உலக இயக்கங்களின் மூலங்களுக்கெல்லாம் விளங்கும் அந்த ஆதி மூலத்தை, இயற்கையினுடைய இயக்கங்களில் ஒன்றர கலந்த அந்த கடவுளை பல 100 ஆண்டு காலங்களாக பல கோடானு கோடி மனிதர்களுடைய சிந்தனைகளுக்கு முற்றிலும் எட்டாத அண்டங்களில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் ஆட்கொண்டிருக்கும் அந்த ஆண்டவனை அறிஞர்கள், புலவர்கள், கவிஞர்கள், கலைஞர்கள், காவியத்தரசர்கள், தியானிகள், ஞானிகள், முனிவர்கள், ரிஷிகள், மகான்கள் என்று பல வழிமுறைகளினுடைய பட்டங்களில் இந்த உலக மக்களினுடைய மனங்களில் என்றும் போற்றுதலுக்குரிய சரித்திர புகழ்பெற்ற சான்றோர்கள் இந்த பேரியக்கத்தை பற்றி உபதேசித்த உண்மை கூற்றுகள் என்ன என்பதை கருத்தில் கொண்டு வர வேண்டியது மனிதனுடைய கடமையாக உள்ளது. மாறாக மனிதன் பலவிதமான சர்ச்சைகளை ஊடுருவச் செய்து அவற்றின் மூலம் மனச்சலனங்களையும் சபலங்களையும் அரங்கேற்றம் செய்து கொண்டு அவற்றிற்கு வாழ்வில் பல காரணங்களை கண்டுகொண்டதாக பொய்யான நம்பிக்கையிலே உழன்று கொண்டு பலரினுடைய மதிநுட்பத்தை பள்ளம் நோக்கி உருட்டி